லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ஏந்தியன் 2 ஜூலை 12 முதல். பாஜகவுடன் இருக்கிறார், பாஜக இவரை தூண்டி விடுகிறது அப்படின்னு தொடர்ந்து பாஜக தரப்பிலும் அவர் அண்ணாமலைக்காக அதிமுகவை இரட்டையிலேயே எதிர்த்தவர், இப்படி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்கிறது பாஜக தரப்புன்னு நீங்க எப்படி கணிக்கிறீங்க? இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான அரசியல் நடக்குது. தமிழ்நாட்டில் இங்கே கிங்குன்னா 18% கிறிஸ்தவ முஸ்லீம் கன்சால்டேஷன் தான். அதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் கிங். 2001ஆம் ஆண்டு திமுக கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி தோல்வியடைய காரணம் இந்த கன்சால்டேஷன். பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் அவர் இருந்தாருங்கிறதுக்காக அவருக்கு எதிராக போய்விட்டது. 2006 கலைஞர் வெற்றி பெற்று ஜெயலலிதா அம்மையார் தோல்விக்கு காரணம் இதுன்னு ஜெயலலிதா அம்மையாரே கருதி அதை பேசினாங்க. 2021 தன்னுடைய தோல்விக்கு காரணம் சாத்தானின் பிள்ளைகள், அவங்க ஒரு எதிர்ப்பு நெகட்டிவ் மைண்டில் தான் வாக்களிப்பான்னு ஒரு அரசியல் தலைவரால் சீமானாலே பேசப்பட்ட இந்த 18% மக்களும் என் பிளாக்காக பாஜக சம்பந்தப்பட்டதுக்கு எதிராக வாக்களிப்பாங்கங்கிறது தான் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அந்த கருத்து. ஓகே, அது ஓட்டிங் பேட்டர்ன்லேயே அது இருக்குங்கிறது உண்மை. அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன கருதுறாங்கன்னா, பிஜேபிகிட்டேருந்து நாம் டிஸ்டன்ஸ் பண்ணி போகிறது நமக்கு லாபத்தை கொடுக்கும், பிஜேபியோட நெருங்கி போகிறது எந்த வகையிலையும் இந்த 18% 2001 கலைஞருக்கு பாடம் படித்து கொடுத்த மாதிரி, 6 ஜெயலலிதா அம்மையாருக்கு படித்து கொடுத்த மாதிரி, 21 எடப்பாடி பழனிசாமி ப்ளஸ் ஓபிஎஸ்க்கு படித்து கொடுத்த மாதிரி நாம் பாடம் படிக்க நேரிடுங்கிற கருத்தில் அவங்க உறுதியாக இருக்காங்க. அதனால தான் பலன் நிரூபிக்காத முபாரக் எஸ்டிபிஐக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. கிறிஸ்டின் அமைப்புகளுக்கு சீட்டு கொடுக்கலனாலும் கூட என் நண்பருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க கன்னியாகுமரியில். மற்றபடி கிறிஸ்தவ அமைப்புகள் எடப்பாடி பழனிசாமிக்கு கோயம்புத்தூரில் பாராட்டு விழா நடத்தினாங்க. ஸோ இவங்க இந்த பாதையில் பயணிச்சிட்டாங்க. இந்த பாதையில் இவங்க கூட ஜெயக்குமார், சிபி சண்முகம், தென் கேபி முனுசாமி போன்ற வட தமிழக அதிமுகவினர் பெரிய அளவில் இருக்கிறாங்க. அதே வேளையில் ப்ரோ பிஜேபி மைண்டாட்டு இவங்களுக்குள்ளேயும் சிலர் இருக்கிறாங்க. அதைத்தான் ஆர்வி உதயகுமார் பேச்சு, கோயம்புத்தூரில் ஒரு முக்கிய தலைவர்லாம் இருக்கிறாங்கிற பேச்சு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தத்துவார்த்த ரீதியான ஒரு வேறுபாடு தான் அந்த கட்சிக்குள்ளே இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றவங்க வெளியே போனவங்களால பாதிப்பு இருக்கா, அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் 2ஆம் இடம் வந்திருக்காங்க. அது அச்சீவ்மெண்ட் இல்லை. ஓபிஎஸ் ஜெயித்தா அச்சீவ்மெண்ட், தினகரன் ஜெயித்தா அச்சீவ்மெண்ட். பட் 2ஆவது இடம் 3ஆவது இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ரெட்டைலை அவங்க தள்ளியிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் 2019 தோல்விக்கு பிறகு தமிழகத்தில் இன்றைக்கி 3 வருஷமாக மு க ஸ்டாலின் இந்த மேஜர் பாலிசி டிசிஷன் எடுக்கலை. ஒரு மிதமான ஆட்சியை அப்படி கொண்டு போயிட்டுருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பல பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கப்பட்டது. குறிப்பாக கான்ட்ரவர்ஷியல் 20% இடஒதுக்கீட்டை முதல்ல குலசேகரன் கமிட்டின்னு போட்டு ஜாதிவார கணக்கெடுப்புன்னு சொன்னார். திடுதிப்புன்னு எலெக்ஷன் டைமில் அதில் 10 இவங்களுக்கு 7 அவங்களுக்கு இதுன்னு 3ஆக பிரித்தார். அப்படி பிரிக்கிறது எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சிவி சண்முகத்துக்கு பிரச்சரில் டக்குன்னு பிரிக்கப்பட்டது. அதோட பின்விளைவு தமிழக அரசியல் களத்துக்குள்ளே இன்றைக்கும் அதோட தாக்கம் இருக்குது. அந்த தாக்கம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய மக்கள் தலைமை எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவோ புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான அதிமுகவோ இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இதே எம்ஜிஆர், இதே ஜெயலலிதா, இதே ரெட்டையில் சேலத்தில் 38% வாக்குகளை இந்த கட்சி எடுக்குது. இதே ரெட்டையில் இதே எம்ஜிஆர் ஜெயலலிதா திருநெல்வேலியில் 8% வாக்கு தான் எடுக்க முடியுது. அப்போ அந்த டைனமிக்ஸ் மாறி இருக்குது. பழைய காஸ்ட் நியூட்ரல் லீடர்ஸான எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்த அதிமுக இன்னைக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. அந்த பலம் கொடுத்தது தான் எடப்பாடி 19, 20 காரணம் இந்த பலம். அது நண்பர் கேசி பழனிசாமியே சொன்னார். சேலம், விடுதலை சிறுத்தைகள் எதிராக சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இப்படி சில தொகுதிகளில் அவங்க ஆவரேஜை விட 10-15% வாக்குகள் பெற்றாங்க. அதே வேளை தென் மாவட்டங்கள், மத்திய சென்னை, தென் சென்னை போன்ற இடங்களில் அவங்க பலகீனம் அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக அவங்க அடைஞ்சதில் ஒரு குறிப்பிடத்தக்க இன்னொரு பலகீனம் கோயம்புத்தூர், நீலகிரியில் அடைஞ்சதும் அவங்களுக்கு ஒரு பலகீனம். பட் இந்த பலம் அவங்கள 1% மேலே கொண்டு போயிருக்குது. இந்த டேட்டாவை வச்சு அவங்க நாங்கள் 19ஓட மேலே வந்திருக்கோங்கிற கணக்கை சொல்கிறாங்க. அதே வேளையில் இன்றைக்கி அதிமுகவுக்கு வெளியே இருக்கக்கூடிய தினகரன், ஓபிஎஸ் போன்றவங்களும் சாதிக்கலைனாலும் அவங்க டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த போக்கு எந்த திசை எட்டும்ங்கிறது அதிமுகவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்த போகிறாங்க அதை மையமாக வச்சு தான் இது இருக்கும். இன்றைக்கி வர்றது சில செய்திகள் கொண்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உருவம் எடுக்க போகிறதுங்கிறது இன்னும் 2026 சட்டமன்றம் தான் எல்லாத்துக்குமே முக்கியம்.
இதில் இன்னொன்று சித்தாந்தம் தத்துவம் தாண்டி ஒவ்வொருத்தரும் தங்க பகுதியில் எம்எல்ஏ ஆகிறதுக்கு எங்கே இருக்கிற கரெக்டாக இருக்கும், எம்எல்ஏ ஆகிறதுக்கு நாம் என்ன அரசியல் பண்ணுங்கிறதும் அவங்க முடிவெடுப்பாங்க. ஒரு சிலர் வெறும் எம்எல்ஏ ஆனால் போதாது, நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா என்ன எடுக்கணும்னு முடிவெடுப்பாங்க. இந்த உள் ப்ரெஷர்ஸ் வந்து அதிமுகவில் இருந்தாலும் கட்சி பிடி ரெட்டையில சின்னத்தோட பிடி வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்குது. அது அவருக்கு பெரிய அசட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள பலதரப்பட்ட அதிமுகவில் உள்ள கருத்து வேறுபாடுகள் இப்படியே அலையடித்து கொண்டு தான் இருக்கும். அது 2026 சட்டமன்ற தேர்தல் வரை இப்படியே போயிட்டு தான் இருக்கும். நாமும் இதை விவாதிச்சுட்டு தான் இருக்கும். இல்ல இது விவாதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குல்ல. அதிமுகவை வந்து பாஜக தான் இந்த மாதிரி ஓபிஎஸ் வந்து வைத்து துண்டாடுகிறதுங்கிறது தான் அவங்க வைக்கிற முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ பாஜகவுடைய மாநில தலைவர், நான் கேட்ட அந்த கேள்வியிலிருந்து விலகி நீங்கள் மற்றதையெல்லாம் சொன்னீங்க, அந்த கேள்விக்கே வரல. நீங்கள் மாநில தலைவர் குறித்து இவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, பிரதமர் தாம் பக்கத்திலேயே உட்கார வச்சாரு, துரோகம் செய்து விட்டார், ஒரு கூட்டணி முறிவை வந்து நம்ம அப்படி பார்க்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. இவங்க இங்க உள்ள கால்குலேஷனை தானே பார்ப்பாங்க, அவங்களுக்கு எது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு தேவையோ அதை பார்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு 2026 தான் முக்கியம், 24 முக்கியம் இல்லைங்கிற அதே ஸ்ட்ராட்டஜியில் தான் மோடிக்கு 29 தான் முக்கியம், 26 முக்கியம் இல்லை. 26 29க்கு தான் எம்பி இங்கே வர்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமானதான் அவர் பண்ணுவார். இதே சபையில் சசிகலா மேட்டரில் இதைத்தான் சொன்னேன். ஸ்டாலின் வந்தாலும் பரவாயில்ல, காங்கிரஸை ஸ்டாலின் வந்து ஜெட்டிசன் பண்ணுவாரா, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா, சசிகலா வந்து பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி 26 இங்கே யார் வராங்க போகிறாங்கங்கிறதெல்லாம் மோடிக்கு வந்து பெரிய கன்சர்ன் கிடையாது. 29 நாம் ஜெயிக்கிறதுக்கு இங்கே என்ன வியூகம் பண்ணணும், என்ன அரசியல் பண்ணுங்கிறதா மோடி பண்ணுவார். மோடிக்கு அந்த குரலை தான் அண்ணாமலை ஒலிச்சிட்டு இருக்கிறாரு. ஏகதேசம் அவங்க வந்து ஒரு 100 தொகுதிக்குள்ள ஒரு 70 தொகுதியில் அதிமுக 23% வாக்கெடுத்த அதிமுக அணியை 18% வாக்கெடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 70 தொகுதிக்கு மேலே அதிகம் வந்துட்டாங்க. 30 தொகுதியில் ஆல்மோஸ்ட் இணையாக இருக்காங்க அதிமுக மேலனாலும். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தினவங்க என்டிஏ இந்தியா கூட்டணி. அதில் அதிமுகங்கிற அந்த இடத்த வந்து பலகீனப்படுத்தி இந்தியா கூட்டணின்னு ஸ்டாலினும் வின் ஃபஸ்ட்டுங்கிறதுக்காக காங்கிரஸை விட போகிறதில்ல, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக ஸ்டாலின் காங்கிரஸை விட போகிறதில்ல. ஸோ இந்தியா கூட்டணிக்கு எதிராக என்டிஏ வரணும், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வீக்கன் பண்ணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் அண்ணாமலை போகிறாரு. இது அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லை, பிஜேபி ஹைகமாண்டுக்கு ஸ்ட்ராட்டஜி தான். சசிகலா மேட்டரில் நாம சொன்ன அதே இதை தான் இன்னைக்கு அவங்க 29 சொல்றாரு. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜியை உடைக்க முடியுங்கிறது தானே அவங்க பார்வை. அவங்க கட்சியை காப்பாற்ற தானே பார்ப்பாங்க. அவங்க கட்சியை காப்பாற்றுறதுக்கு தியாகம் பண்ண மாட்டாங்க. இப்போ ரெட்டை கையெழுத்துன்னு பன்னீர்செல்வத்துக்கு எடப்பாடி கொடுப்பாருன்னா ஒரு குடிநிலை கிடைக்கும் போவார். அது இல்லாமல் அவர் போக மாட்டார். 20% வாக்கெடுத்தவர் குறைஞ்ச சதவீதம் வாக்கு போனவருக்கு ரெட்டை கையெழுத்துன்னு ஈக்குவல் அந்தஸ்து கொடுத்தா இவருக்கு அந்த டீல் மைனஸ்ன்னு அவர் நினைப்பார். ஸோ லாப நஷ்ட கணக்கும் எல்லாத்துக்குமே இருக்குது. பர்சனல் பொலிட்டிக்ஸை தாண்டி தான் எல்லாத்துக்குமே கட்சி அரசியல் எல்லாம் பேசுவாங்க. பர்சனல் பொலிட்டிக்ஸ் தான் எல்லாத்துக்கும் மெயின். ஸோ அந்த பர்சனல் பொலிட்டிக்ஸ்குள்ளே இருந்து தான் எல்லாமே இங்கே அலையடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ பர்சனல் பாலிடிக்ஸ்க்காக பார்த்தாலும் கூட 2026 பாஜக இங்கே ஆட்சி அமைக்கும்னு அவங்க ஒரு பர்சனல் பாலிடிக்ஸ் பேசுகிறாங்கல்ல. நீங்கள் சொல்கிறது ஹை கமாண்டுக்கு 2029ங்கிறீங்க, ஆனால் அவங்க 2026 தானே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ அதிமுக அவங்க ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு இவங்க எல்லாம் ஒன்று சேரணும்னு தானே நினைப்பாங்க. அவங்களுக்கு அது நோக்கம் அல்ல. ஸ்டாலின் வர்றதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் எதிர்ப்பாங்க, ஆளுங்கட்சிக்கு எதிர்னு பேசத்தான் செய்வாங்க. ஸ்டாலின் இன்னைக்கு 22 எம்பி வச்சிருக்கிறாரு. நாளைக்கு ஒரு கிரைசிஸ் வந்து அந்த 22 கலைஞர்கிட்ட இந்திரா காந்தி அம்மையார் தேடி போன மாதிரி அதை தேடி போன்ற நிலைமை வரும்னு நுணுக்கமாக அரசியல் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். பட் கிரவுண்ட் லெவல் பொலிட்டிக்ஸுக்காக ஸ்டாலினை தோக்கடிப்போம், திமுக தோக்கடிப்போம், திராவிட மாடல் ஊழல் அது இதுன்னு 1000 பேசுவாங்க. பட் அவங்களுக்கு நோக்கம் 26 என்டிஏ ஒரு பலமான சக்தியாக வரணும். அது வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் வர முடியும். இதுதான் மோடிக்கு திட்டம், அமித்ஷாவுக்கு திட்டம். இல்லை அதை இந்த தடவையும் அப்படி தான் சொன்னாங்க. அதாவது வந்து நாங்கள் தான் நேரடி திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற இடத்துல சொன்னாங்க. ஆனால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படி ஒன்றும் சொல்லலை இல்லையா? கண்டிப்பாக வட தமிழகத்தில் அதிமுக தான், டீப் சவுத்தில் அதிமுக இல்லை. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் 4% தான், நெல்லையில் 8% தான், தூத்துக்குடியில் 15% தான், ராமநாதபுரத்தில் 9% தான், இது தேனியில் 13% தான். அப்போ அவங்க ஒரு ஏரியாவில் பலம் பெற்றிருக்காங்க. விதர்பா இந்த மாதிரிப்பட்ட ஏரியாவில் பலம் பெறும்போது அந்த ஏரியாவில் இன்னொருத்தர் இருந்தால் அவரை தூக்கி நிறுத்தி கூட அவங்க அரசியல் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தில் அவங்க வெற்றி பெற முடியலைன்னா
வட தமிழகத்தில் முடியல, தென் தமிழகத்தில் முடியும்னா அதை பார்ப்பாங்க. மேற்கு தமிழகத்தில் அண்ணாமலை அவருக்கு சமுதாயத்தை குளோரிஃபை பண்ணி தான் மோடி அந்த ஓட்டை எடுத்தார். ஒரு இந்து தர்மத்தை காத்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் பிறந்தவர் அண்ணாமலைங்கிற சொல்லும்போது தந்தை பெரியார் பணியில் எல்லாருமே கேள்வி கேட்டோம். அப்படின்னா மற்றவங்க என்னங்கிற இந்த இதில் வச்சோம். ஆனால் மோடிக்கு நோக்கம் அதன் மூலமாக தமக்கு அந்த சமுதாயம் தனக்கு பேக் பண்ணுவாங்கங்கிற நோக்கம் இருந்தது. அது ஓரளவு நீலகிரி கோயம்புத்தூர்ல பலனும் கொடுத்திருக்கு. சோ அந்த பலன் பார்த்தீங்கன்னா அங்க கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அடுத்து வெற்றி பெற்ற திமுக அவர் என்ன சமுதாயம், இல்ல அடுத்து வந்த அதிமுக என்ன சமுதாயம், இப்படி எல்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாரும் ஒரே சமூகம் தானே. அப்ப அந்த ஒரு குளோரிஃபைடு வேர்டு இங்க வாக்குகளா மாறலங்கிறது தானே கலை. இல்ல ஒண்ணுமே இல்லாத இடத்துல அவர் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. வேலுமணிங்கிற நம்பர் 2 செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடி அவர் பெரிய ஆர்கனைசரான வேலுமணியை 17% தள்ளி இருக்கிறாரு. அந்த இடத்துல நான் எடப்பாடியை மதிக்கிறேன். அவர் சேலத்தில் பெரிய சாதனை பண்ணியிருக்கிறாரு. சேலத்தை சுற்றில எல்லா இடத்துலையும் அவர் பெரிய லீடராக நின்றுருக்கிறாரு. பட் வேலுமணி இங்கே கோட்டை விட்டுருக்காரு. அனைத்து தொகுதிகளையும் அம்மாவுக்கு தோல்வி இல்லை, ரெட்டலைக்கு தோல்வி இல்லைன்னு சொன்ன வேலுமணி ரெட்டலைக்கு வேல்யூ இழந்து அண்ணாமலை ஒரு லீடராக எமர்ஜ் ஆனதில் 3ஆவது இடத்துக்கு போயிருக்கிறாரு. தமிழ்மணி சகோதரர் வக்கீல் சொல்கிறது மாதிரி தேமுதிக ஆதரவு இல்லைன்னா டெபாசிட்டே இழந்திருப்பார். அந்த அளவுக்கு இண்டிவிஜுவல் அண்ணாமலையாக தான் அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை கோயம்புத்தூரில் எமர்ஜ் ஆகியிருக்காரு. அது மோடிக்கு ஃபுல் பேக்கிங்கு காரணம். சுற்றி அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை வேட்பாளர் நிறுத்தினது காரணம். வானதி ஸ்ரீனிவாசன் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி தானே. அப்ப அவங்க ஜீரோல இருந்து ஒண்ணும் தொடங்கல. நீங்க சொல்ற கால்குலேஷன் எப்படி? வானதி ஸ்ரீனிவாசனின் வெற்றிங்கிறது முழுக்க சிபி ராதாகிருஷ்ணன் சொன்னது மாதிரி வேலுமணியோட ஸ்டாம்ப் அதுல தெளிவாகவே இருக்குது. கமலஹாசனை வானதி ஸ்ரீனிவாசன் தோற்கடிக்கிறதுக்கு அதிமுக வேலுமணி ஸ்டாம்ப் தெளிவாக இருக்குது. இன்னைக்கு திமுக வெற்றி பெற்றிருக்குது. ஆனால் 2ஆவது இடத்துக்கு தன்னோட லீடர்ஷிப்பாலையும் மோடி பேக்கிங்காலையும் மோடி ரோட் ஷோ பண்ணதுலையும் அண்ணாமலை வந்திருக்காருன்னா அந்த குறிப்பிட்ட நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டிக்குள்ள பாஜக இன்ரோட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க தோத்து போன இடம் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை பிரதிபடுத்தக்கூடிய சமூகத்தில் தான் அவங்க தோத்து போயிருக்கிறாங்க. மற்ற முக்குலத்தோர்னாலும் நீங்க சூப்பர்லேட்டிவ்ல சொல்றீங்க இது எல்லாத்தையுமே. ஆனா ஒரு கேள்வி இருக்குல்ல, பிரதமர் ரோட் ஷோ பண்ணது, நீங்க ரோட் ஷோவை இங்க ஒரு உதாரணமா முன்வைக்கும் போது பிரதமர் ரோட் ஷோ பண்ண இடத்துல இவங்களுடைய இது கெயின் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த இடத்துல பிஜேபிக்கு அது அறுவடையாக மாறி இருக்கா? அந்த இடத்துல அதிமுக அவங்க லீடர்ஷிப்பே இல்லன்னு நீங்க இபிஎஸ் அப்படி சொல்றீங்க இல்லையா? அந்த இபிஎஸ் உடைய லீடர்ஷிப்பே இல்லாதது நின்னுக்கே மேடம். சேலத்துல அவருக்கு சாதனை ரெகனைஸ் பண்ணி தான் பேசினேன். பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏல 10 தொகுதியில் நின்னாங்க. ஒரே ஒரு தொகுதி தருமபுரியில மட்டும்தான் அவங்க 3ஆவது இடத்துக்கு அதிமுக தள்ளினாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்துல அன்பழகம் மூலமாக அதிமுகவும் 23% எடுத்து தெளிவாக தாக்கு பிடிச்சாங்க. காரணம் 10% கொடுத்தது. 19 தொகுதியில் நான் ஏசி சண்முகங்களெல்லாம் விட்டுட்டேன். ஏசி சண்முகம் 2ஆவது வந்தார், அவரை தவிர்த்துட்டேன். 19 தொகுதியில் 9 தொகுதியில் அதிமுக 3ஆவது இடத்துக்கு பாஜக தள்ளி இருக்கு. மத்திய சென்னையில் பிறமொழியாளர்கள் ஆதரவில் தள்ளி இருக்குது. தென் சென்னையில் 10% இட ஒதுக்கீட்டில் எடப்பாடியோட நிலைப்பாடு ஒரு இரட்டை வேடங்கிறத புரிஞ்சுக்கிட்ட சமூக மக்கள் ஆதரவில் பின்தள்ளி இருக்கு. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், கன்னியாகுமரி திருநெல்வேலி நம்ம பேசியிருக்கிறோம். இப்படி ஒரு முக்குலத்தோர் நாடார் கொங்கு இந்த 2 பிராமணர் 3 சமுதாயத்திலையும் அதிமுக கம்பைன்ட் ஓட்டுல பாஜக ஏறி போயிட்டு. சரி, ஓபிஎஸ் டிடிவி காம்பினேஷன் பாஜகவுக்கு பிளஸ்ஸா இல்ல அவங்களுக்கு பிளஸ்ஸா? பாஜகவுக்கு பெரிய பிளஸ். ஓபிஎஸ் வந்தது பெரிய பிளஸ். திருநெல்வேலி ஸ்ரீவைகுண்டம் பெரிய பிளஸ். ஓட்டிங் பேட்டர்ன் எடுத்து பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். அப்ப அதிமுகவை உடைச்சது தானே அது அதிமுகவுடைய ஓட்டு தானே இது. அதிமுக ஓட்டுன்னு சொன்னா அந்த உடைய விட்டது இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்களுக்குள்ள லீடர்ஷிப் ஃபைட்டு தானே, அவங்களுக்குள்ள ஈகோ ஃபைட்டு தானே, யார் சீஃப் மினிஸ்டர் அவங்களுக்குள்ள ஃபைட்டு தானே. அது இடம் இருக்கனால தானே இருக்குது. யார் அவங்கள ஒன்று சேரதை தடுத்துட முடியும்?